ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கும்ஃபூவில் நெக்ஸ்ட் லெசன் அடுத்த பாடத்துக்கு போகலாம். இப்போ பாருங்கள், கையில் ஒருத்தரை அரைஞ்சி பார்த்துருப்பீங்க. ஸ்லாப் பண்ணும்பாங்க, ஸ்லாப் பண்ணு அரைதல் அப்படிம்பாங்க. ஆனால் காலில் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு காலை தூக்கி காலில் தூக்கி வைக்கிறது. இதை தூக்கி வைக்கிறதாகவும் ஒரு பாடம் இருக்குது. இதை ஸ்லாப்பிங் பண்ணலாம். ஏரோ மார்க் பாருங்கள். எந்த காலை தூக்குறோமோ அதுக்கு பின்னால் இருக்கிற காலில் அரையணும். கையில் எப்படி அரைவோமோ அதே மாதிரி கால் பொசிஷன் வரணும். ஸ்லாப்பிங் கிக் இதுக்கு பேர். பாருங்கள், ஏரோ மார்க் பாருங்கள். ஒரு கால் தூக்கி இன்னொரு காலில் அரையணும். ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள். வீடியோவை நல்லா ஸ்லோ மோஷனில் வாட்ச் பண்ணுங்கள். இடையில உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வீடியோ எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தரை எப்படி கோபம் வந்தால் கன்னத்தில் அரையுமோ அதே மாதிரி காலில் நின்ன பொசிஷனில் இருந்தே காலில் அரைய முடியும். இதை கால் தூக்கி வைத்தல், அதாவது இது கால் பகுதிக்கு கீழே கெண்டைக்கால் பகுதியில் அடித்தா மிஸ் ஆகிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அட்வான்ஸ் பாடம். ஒருத்தரை கையில் அரைகிறத காட்டிலும் லாங்கில் நின்று காலில் அரைகிறது ரொம்ப ஈஸி. அதனோட பாதிப்பு மிக அதிகமாகவும் இருக்கும். அதனால் இந்த டெக்னிக்கை பழகிட்டிங்கன்னா ஃபைட்டிங்கில் உங்களுக்கு செமையாக ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரீட் ஃபைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டெக்னிக்கல் ஃபைட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது பெஸ்ட்டு கிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி தான் முக்கியம். இந்த மாதிரி கும்ஃபு கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் மட்டும்தான் முக்கியம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேரடி பயிற்சிக்கு இன்பாக்ஸில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஃபோன் நம்பரை இன்பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி நான் கால் பண்ணுறேன், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ.